தடைகளை உடைத்து டிவிகே மாநாட்டில் குடும்பத்துடன் விஜய் என்ட்ரி. சினிமா டு அரசியல் களம் வந்த பிரபலங்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஜெயித்தவர்கள் சிலர்தான் உள்ளார்கள். அரசியல் ஒரு கடல் போல நீண்ட தூரம் நீந்திக் கொண்டே வர வேண்டும். அப்போதுதான் ஜெயிக்க முடியும். இடையில் கொஞ்சம் தடுமாறினாலும் அவ்வளவுதான் என்பார்கள். இப்பொழுது இந்த அரசியல் என்னும் கடலில் நீந்த விஜய் களம் இறங்கி உள்ளார். அவரது பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை காணத்தான் மக்களும் ஆர்வமாக உள்ளனர். தமிழக வெற்றி கழகம் எனது தனி கட்சியின் விஜய் பெயர் வைத்துள்ளார். மற்றபடி வேறு எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஒரு முக்கிய தகவல் கசிந்துள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தூத்துக்குடி அல்லது நாகை தொகுதியில் போட்டியிட விஜய் திட்டமிட்டு உள்ளாராம். விஜய் நடத்த போகும் முதல் மாநில மாநாடு, அதாவது கட்சி அறிவிப்பு மாநாடு எங்கே நடக்கும் என்பது விவாதமாகி வருகிறது. லியோ பட இசை வெளியீட்டு விழாவை திருச்சியில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு இருந்தாராம் விஜய். திருச்சி, மதுரை, சென்னை ஆகிய 3 இடங்களில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருந்த விஜய் முயற்சி நிறைவேறவில்லை. கடந்த காலகட்டங்களில் நெல்லை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் விஜய் மாநாடு நடத்த வேண்டும் என்பது அவரது ரசிகர்களின் கோரிக்கையாக இருந்தது. மதுரையை பொறுத்தவரை எம்ஜிஆர், விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி என பல்வேறு தலைவர்களின் அரசியல் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்திய மண் என்பதால் மதுரை முதல் சாய்ஸாக இருக்கின்றது. திருச்சி என்றாலே திருப்புமுனை என்பது அரசியல் வரலாறுகள் சொல்லும் முழக்கம். ஆகையால் திருச்சி 2வது சாய்ஸாக இருக்கின்றது. தென் மாவட்ட எல்லைகளை பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் நெல்லையில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினால் என்ன என்பது விஜய் தரப்பின் ஆலோசனையாம். இதனை அடிப்படையில் தான் மதுரை, திருச்சி, நெல்லை ஆகிய 3 நகரங்களில் ஒன்று விஜய் தமது முதலாவது அரசியல் மாநாட்டை நடத்துவார் என்கின்ற அனைவருக்கும் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன.